ஆப்பம் பூ மாதிரி ஆப்பம் எப்படி இருக்குது பாருங்கள். வெல்கம் டு டெம்னாஸ் கிராண்ட் மசாலா. இன்றைக்கி நம்ம வந்து ஆப்பம் எப்படி செய்யணும்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்கள், ஆப்பம் நிறைய பேருக்கு அவங்களுக்கு எதாவது வராது, அந்த ஒரு நம்ம விரும்புகிற பிரகாரம் வரும். நிறைய பேர் செஞ்சு கேள்விப்பட்டிருக்கேன். பட் ஆனால் நம்ம வந்து சிம்பிளான பொருள், வேறு எதுவும் ரொம்ப அதிகமாக எதுவும் போட போகிறது கிடையாது. ஒரு 3 பொருள் வச்சுட்டு அழகாக நம்ம வந்து ஒரு அருமையான முறையில் ஆப்பம் நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். வாங்க இப்போ அந்த ஆப்பத்துக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ ஆப்பம் ஊற போட்டதுக்கு இது 200 பிடிக்கிற ஆழாக்கு எல்லா வீட்லேயுமே இருக்குது. 200 ஆழாக்கு. இந்த ஆழாக்கில் 1 டம்ளர் புழுங்கல் அரிசி, 1 டம்ளர் பச்சரிசி. இதில் உளுந்து வந்து இதில் 1/4 டம்ளர் கம்மியாக, கொஞ்சம் ரொம்ப 1/4 டம்ளர் வேணால் அதோட கம்மியாக, இந்த அளவுக்கு தான். இது 1/4 கிளாஸ் கம்மியாக போட்டால் போதும். நம்ம வீட்டில் இருக்க எந்த டம்ளரும் எடுத்து அளந்துக்கலாம். வெந்தயம் 1 ஸ்பூனு, இவ்வளோதாங்க மொத்தம். நான் அவல் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது 10 நிமிஷத்துக்கு முன்னே அரைக்கிறதுக்கு 10 நிமிஷம் ஊற போட்டால் போதும். இப்போ இதெல்லாம் ஒன்றா கொட்டி 2-3 தடவை நல்லா சுத்தமாக கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். பச்சரிசி, மாவு பச்சரிசி எடுத்துங்க. இட்லி அரிசி தான் எடுத்துருக்கேன், புழுங்கல் அரிசி. 1 டம்ளர் புழுங்கல் அரிசிங்கிறது இட்லி அரிசி, 1 டம்ளர் பச்சரிசின்றது மாவு பச்சரிசி எடுத்துருக்கேன். மாவு பச்சரிசி சாதாரண அரிசி எடுத்துங்க. இப்போ இதை நல்லா ஒரு எல்லாத்தையும் நல்லா கலந்து நல்லா 3 தடவை நல்லா அலசிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம நல்லா கழுவிட்டு வந்துட்டாங்க. 4 தடவை கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். இது 4 மணி நேரம் ஊறட்டுங்க. நல்லா 4 மணி நேரம் மேலே கூட ஊறலாம். ஒரு 4 ஹவர்ஸ் சாதாரணமாக அந்த ஊறினா போதும். இந்த அவளுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னே அப்புறம் ஊற போட்டுக்கலாம். அரிசி நல்லா 4 மணி நேரத்துக்கு மேலே நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம மிக்சிலே போட்டு அரைச்சிடலாம். மிக்சியில் பெரிய ஜார் இருக்குது பாருங்கள், இதெல்லாம் போட்டு அரைக்க பாருங்கள். இது வந்து அரைக்கும் போது நல்லா நைஸாக வெண்ணெய் கணக்கில் அரைக்கணுங்க. நம்ம இட்லிக்கெலாம் அரைக்கிற மாதிரி குறைன்னு எடுத்துடக்கூடாது. நல்லா நைஸாக வெண்ணெய் மாதிரி இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுக்கணும். அரிசி போட்டிருக்கேன், 2 தடவை போட்டு கொஞ்சம் தான் போட்டு அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றிருக்கேன் அரைக்கிறதுக்கு. இப்போ அரைச்சிட்டு நம்ம இப்படின்னு காமிக்கிறேன். இது மாதிரி நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த வெண்ணெய் இருக்குது. அவள் நம்ம ஊற வச்சுருக்கோம் பாருங்கள். அவள் அதை போட்டுக்கலாம். அவள் வந்து நம்ம மிக்சியில் அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் நான் ஊறப்பட்டேன். அவள் போட்டு வச்சு இருக்கிற மீதி இருக்க அரிசியும் போட்டு அரைச்சிடறேன். நல்லா அது மாதிரி கரைச்சி எடுத்துட்டேங்க. இப்போ பிங்க் சால்ட்டு தான் ஒரு ஸ்பூன் போடுறேன். போட்டு இதை கரைச்சி வச்சுக்கலாம். தண்ணியாக தான் கரைச்சிருக்கேன். ஆனால் கை வச்சு தான் கரைக்கணும், அப்போ தான் நல்லா புளிச்சு வரும். நாளைக்கு காலையில் எப்படின்னு பார்க்கணும். எழுந்துருச்சு. இப்போ வந்து இப்படி மூடி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஆப்ப மாவு அரைச்சி நைட்டு அரைச்சி வச்சுட்டுங்க. இப்போ ஆப்பம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னே நம்ம ஆப்பத்துக்கு ஒரு சின்ன ஒரு குருமா குழம்பும் தேங்காய் பாலும் எடுத்துகிட்டு ஆப்பம் சுட ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு வந்து இப்போ ஆப்பத்துக்கு தேவையான குருமா குழம்புக்கு ஒரு பூண்டு, ஒரு 10 பல்லு பூண்டு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 மிளகாய் 2ஆக கிள்ளி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, ஒரே ஒரு பெரிய வெங்காயம், பெரிய தக்காளி. இது இவ்வளோதாங்க. இது இப்போ பூண்டையும் சோம்பை மட்டும் நம்ம நசுக்கி வச்சிடலாம். பூண்டு சோம்பு நசுக்கிட்டு அது மாதிரி இந்த கூட அந்த பச்சை மிளகா தட்டிக்கிறேன். இந்த மாதிரி தட்டி போடும்போது ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இது மாதிரி தட்டி வச்சுக்கலாம். அடுப்பு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கேங்க. எண்ணெய் காயுது. நம்ம தட்டி வச்சுருக்க பூண்டு, சோம்பு, பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நல்லா வாசமாக இருக்குது பாரு. நல்லா இது தட்டி நீங்கள் போட்டு பாருங்களேன், நல்லா வாசம் வரும். ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஃப்ளேவரு. அடுத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ நம்ம அரிஞ்சு வைக்கிறது சின்னதாக கூட்டு அரிஞ்சு வைக்கேன். ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம், இதை போட்டுறேன். வெங்காயம் வதங்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேங்க. கல் உப்பு ஒரு 1/2 ஸ்பூனு. சீக்கிரம் வதங்கும். வெங்காயம் நல்லா ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்துருச்சுங்க. இப்போ ஒரு தக்காளி தூளாரிஞ்சு வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேன். இப்போ தக்காளி வதங்கிறதுக்குள்ளே தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ தேங்காய் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். அதுக்கு நான் தேங்காய் வந்துட்டு பாருங்கள். இந்த தேங்காய் பால் எடுக்கிறதாக வச்சுருக்கேன். ஒரு தேங்காவில் உடைச்சி, இது ஒரு 1/4 மூடிக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஒரு 3 பத்த தேங்காய் இருக்கும். இது வந்துட்டு போட்டுக்கலாம் குருமா குழம்புக்கு. கூட பட்டை சும்மா ஒரு சின்ன துண்டு தான், ஒரு ரொம்ப குட்டியோண்டு துண்டு பட்டை போட்டுக்கலாம். உடச்சக்கல 2 ஸ்பூன் உடச்சக்கல. இதை மட்டும் அரைச்சிட்டு வந்துடலாம் குருமா குழம்புக்கு.
இது மாதிரி நைஸாக தேங்காய் உடச்சிக்கலாம். அந்த நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வதங்கிடுச்சு. இப்போ மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஏற்கனவே பச்சை மிளகா போட்டதுனால இந்த சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், அதாவது குழம்பு மிளகாத்தூள் தான், ப்ளைன் மிளகாத்தூள் இல்லை, நம்ம குழம்பு மிளகாத்தூள். நல்லா எண்ணெயிலே பச்சை வடை போக வதங்கட்டும். தண்ணி ஒரு 1/2 டம்ளர் ஊற்றி நல்லா கொதிக்க விடலாம். தண்ணி ஊற்றி நல்லா பச்சை வடை போக கொதிக்க விட்டுட்டோம். இப்போ அரைச்ச தேங்காய் மசாலா ஊற்றிடலாம். மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தண்ணியை ஊற்றிக்கலாம். ஏன்னா நம்ம உடச்சிக்கல்ல போட்டோம்னா திக்னஸ் கொஞ்சம் வரும். ரொம்ப கொதிக்க வேணாம், ஒரு கொதி வந்தால் போதும். நமக்கு கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது, உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேங்க. நீங்கள் உப்பு காரம் கம்மியாக தான் 2 டம்ளர் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் கரெக்டாக இருக்குது. இந்த நம்ம ஒரு பச்சை மிளகாய் போட்டதும் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சரியாக இருக்குதுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். இது குருமா ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் பால் எடுத்துக்கலாம். ஒரு தேங்காய் எடுத்துருக்கேங்க. இப்போ நமக்கு தேங்காய் பால் நிறைய வேணுன்ட்டு தேங்காய் பால் அரைச்சிட்டு வந்துடலாம். ஏலக்காய் 2 ஏலக்காய். தேங்காய் பால் அரைச்சிட்டு வந்துடுறேன். அதுக்கு இப்போ இதுக்கு வந்து தண்ணி வந்து வெதுவெதுப்பான தண்ணி ஊற்றணுங்க. நம்ம ரொம்ப சூடான தண்ணி வேணாம், கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி ஊற்றினா தான் நல்லா ஜூஸ் நல்லா எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். அதனால் நம்ம கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். தேங்காய் பால் அரைச்சிட்டு வந்துட்டேன். பால் ஊற்றிடலாம். இல்லை நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பால் நல்லா ஒட்டை எடுத்தாச்சு. இப்போ அடுத்து செகண்ட் டைம் பால் எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ திக்கு பாலை நம்ம கடிச்சிட்டு பாருங்கள். இப்போ தேங்காய் பால் பால் எடுத்துருக்க பாருங்கள், திக்கு பால். இதில் நான் ஒரு 100 ml பால் கிட்ட எடுத்துக்கிறேன். நம்ம ஆப்பம் செய்கிறோம் பாருங்கள், அந்த ஆப்ப மாவில் போட்டு கரைச்சிக்கலாம். இப்போ செகண்ட் பால் இதுவும் திக்காக தான் இருக்கும், நல்லா தான் இருக்கும். இந்த பாலும் நாட்டு சர்க்கரை ஒரு 3 ஸ்பூன் கிட்ட நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கேன், அதை போட்டுக்கிறேங்க. இதை குழந்தைங்களாம் சாப்பிட்ணும். ஆக்சுவலாக அவங்களுக்கு சர்க்கரை கொடுக்குறது நாட்டு சர்க்கரை தான் கொடுத்துட்ருக்கேன். அதனால் நாட்டு சர்க்கரையே போட்டு கலந்துக்கிறேன். இன்னும் ஒன்று கலர் சேஞ்ச் ஆகும், அவ்வளோதான். மற்றபடி இது ஹெல்த்து நமக்கு. மாவு அரைச்ச பாருங்கள். அதில் தேவையானது மட்டும் இப்போ எடுத்துக்கிட்டேன். ஏன்னா தேங்காய் பால் ஊற்றுறதுனால நம்ம தேவையானது வரைக்கும் எடுத்துக்கலாம். அதுக்கு பிறகு வந்து நம்ம வந்து தேங்காய் பால் ஊற்றுனா தான் ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது, நல்லா இருக்காது. அதனால் நம்ம வந்து தண்ணியாக இவ்வளோ திக்காக இருக்குது, தேங்காய் பால் ஊற்றி கரைச்சிக்கலாம். சில அரைக்கும் போது தேங்காய் திருவள்ளுவர் போட்டு அரைப்பாங்க. பட் இது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். மாதிரி செய்கிறது தான். மாவு கொஞ்சம் தோசை மாவோடு இன்னும் தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து இந்த அளவுக்கு இருந்தால் தான் நமக்கு நல்லா வரும். உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்தோன்னா தேங்காய் பால் ஊற்றிருக்கோம். உப்பு ஒரு பிஞ்சு போட்டுக்கிறேங்க, பிங்க் சால்ட்டு தான். பாடு பார்த்து வச்சுக்கிறேன். சூடாகிடுச்சு. இது வந்து பாருங்கள், ஆப்போசிட் வந்து ஹாக்கின்ஸ். இது ஆன்லைனில் தாங்க வாங்கினேன். இது சட்னி காஞ்சிருச்சு. இப்போ கடாய் இப்போ நம்ம ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இது மாதிரி தண்ணியாக இருக்கணும் மாவு. ஆப்பம் பூ மாதிரி ஆப்பம் எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம இப்படிலாம் பிச்சு அழகாக சாஃப்டாக நல்லா பார்க்கவே சாப்பிடும் சாஃப்டாக இருக்கும் நமக்கு. இது அதே மாதிரி இதுக்கு வந்து இதுக்கு தேங்காய் பால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த குருமா வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆப்பத்துக்கு இந்த குருமா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க.
தேங்காய் பால் எப்போ நல்லாயிருக்கும் தெரியும் உங்களுக்கு. இந்த குருமா செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நாங்கள் பூ மாதிரி ஒரு ஆப்பம் நம்ம வீட்டில் செய்துட்டோம். இதேமாரி குழந்தைங்களுக்கு செய்து கொடுத்தா ரொம்ப ஹெல்த்தியான நமக்கு ஒரு மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட், நைட்டு டின்னர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த காம்பினேஷன் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். செய்து பாருங்கள் வீட்டில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் டெவினாஸ் கிராண்ட்மா சமையல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.